வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மினியா சேனல். இது இயற்கையை நேசிப்பவர்களுக்காக. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபி ஃபார்ம்ஸ் கோபாலபுரம் தாங்க. இங்கே வந்து சூப்பரான எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் வந்து நிறைய இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் வெரைட்டிஸு, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கர்ஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸு இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர்லாம். இந்த மாதிரி நிறைய ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள், ஷாம்பு ஜிஞ்சர், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட் பிளான்ட்ஸுங்க. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லாத மாதிரி நிறைய ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. இந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கேட்டுட்டு போய்க்கலாம். ஏன்னா அவங்க அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இவங்களோட நர்சரியும் வந்து இருக்குதுங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நோனிங்க. பாருங்கள், காய் வந்து அவ்வளோ காய்ச்சிருந்தது, நிறையா காய்ச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பீனட் ஃப்ரூட்டுங்க. இதோட டேஸ்ட் வந்து பீனட் பட்டர் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இது ஷாம்பு ஜிஞ்சரு. இந்த ஃப்ளவர் வந்து ஸ்க்யூஸ் பண்ணோம்னா அதில் வந்து நம்மளுக்கு வர லிக்விடு ஷாம்பு மாதிரி வரும். அது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஷாம்புவை யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த பிளான்ட் வந்து எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குது பாருங்கள். பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இதெல்லாம் பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து செலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் பிளான்ட்டுங்களாமா. ஒரு வித்தியாசமான ஒரு பிளான்ட் இது பார்க்குறதுக்கு. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா மங்குஸ்தான். காய் கூட ஒன்று காய்ச்சிருந்துச்சு. சீசன் வந்து முடிஞ்சிருச்சுங்களாமா. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டும் இருந்துச்சு. இது வந்து புத்தா ஹேண்ட் லெமன் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய சைஸில் இருக்குமாமா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெப்பர்லேயும் நிறையா ஒரு சில வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா கோகோ ப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய போன்சாய் பிளான்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து போன்சாய்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய கேக்டஸ் சக்லன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவங்களோட ஓன் இதுக்காக வச்சுருந்தாங்க. ஒரு கலெக்ஷன் மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ஸும் நிறைய இங்கே பார்த்தேன் நான். இதில் பாருங்கள், அதுக்கப்புறம் ஹவோத்தியா கலெக்ஷன்ஸு, யூஃபோபியா கலெக்ஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் சான்சிவேரியா கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சக்குலன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பாட்ஃபுல்லாக இருந்துச்சு. இது பாருங்கள், டியூனா, அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த ஏர் பிளான்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது வந்து வெனிலா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிளான்ட் இருந்துச்சு. இது பாருங்கள், இந்த மாசு இதெல்லாம் இருந்தது, ஏர் பிளான்ட்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்கிட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது இது எல்லாமே பார்க்க. இந்த ஒரு ஃபார்ம் விசிட் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளான்ட்ஸு, அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இங்கே ஃபுல்லாக போன்சாய், சக்குலன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்ததுங்க. இது வந்து அவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு, அங்கே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இது வந்து லொங்கன் அப்படிங்கிற பிளான்ட்டு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், வேரிகேட்டட் கனால் லில்லி, இந்த வெரைட்டியும் இருந்துச்சு. இப்போ இது ஒரு ஃப்ரூட்டு, ஐஸ்கிரீம் பீன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபோனில் தெரிகிற அதான் அந்த ஃப்ரூட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப்போட் அப்படின்னு ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ஸ் எல்லாம் இங்கே வளருமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய எக்ஸாட்டிக் பிளான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இது பிடிச்சிருந்தது இந்த ஃபார்மு. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கொஞ்சம் ரெய்னியாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு கஷ்டப்படாமல் எல்லாத்தையும் காட்டினாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட்டு. நல்லா ஒரு பெரிய பிளான்ட்டுங்க. நிறைய ஸ்டார் ஃப்ரூட் இருந்துச்சு அங்கங்கே.
நிறைய காய்ச்சிருந்துச்சு. இது வந்து மல்பெரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மல்பெரியிலையும் கொஞ்சம் 2-3 வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரம்பூட்டான் வந்து காய்ச்சிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மிராக்கிள் ஃப்ரூட்டு. இது பாருங்கள், இது ஒரு மினியேச்சர் கருவேப்பிலை. இதுவும் டேஸ்டெல்லாம் நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது மணிலா செர்ரி அப்படின்னு சொன்னாங்க. செர்ரிலையும் பார்படாஸ் செர்ரி அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. பம்ப்கின் லெமன். இது நாவல்ல ஒயிட் நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு ஆர்னமெண்டல் ட்ரீயாகவும் யூஸ் பண்ணலாங்க. பழமும் நல்லா தான் இருக்கும். சீடு கொஞ்சம் பிளாக் அடிக்கும். இது பார்த்திங்கன்னா பிங்க் கோவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொய்யா பழத்திலே வித்தியாசமாக இருந்துச்சு. இது வந்து பனியூர் மிளகு அந்த மாதிரி சொன்னாங்க. நல்லா லாங்கான மிளகு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு எலுமிச்சையில் வந்து ரெட் கலர் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. பராபா ஃப்ரூட்டு. இது வந்து பெருநெல்லியில் ஒயிட்டு வேரிக்கேட்டட் வந்த மாதிரி லீவ்ஸு. தனியாக இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது இவ்வளோ தான் பழுக்கும், இப்படியே தான் இருக்கும். நீங்கள் பெருசெல்லாம் ஆகாதுங்க. அதோட ஃபிங்கர் மாதிரியே இருக்குங்க. வித்தியாசம். பிளாக்பெரி ஜாம். இது வந்து ஷாம்பு ஜிஞ்சர். நம்ம கண்டிஷன் ஸ்மெல் பண்ணி பாருங்க. அப்படியே ஸ்மெல் பண்ணி பாருங்க. நீங்கள் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குங்க. சரி. எல்லோ ஆகணுங்க. ஃபுல்லாக எல்லோ ஆனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீஸ் எப்படி இருக்குங்க, கருப்பு க்ரீஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன சீடோட உள்ளே இருக்குங்க. இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது பேர் வந்து டார்ச் ஜிஞ்சர். பிளான்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டாக வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெலிகோனியா வெரைட்டிஸில் ஷார்ட்டாக வளரக்கூடியது. அக்ஷாபாய் அரோமேட்டிக் ஃப்ரூட். மழை பெஞ்சிட்ருக்கிற சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படியே தூரிக்கிட்டே தான் இருந்ததுங்க. ஃபிஷ்கேல். இந்த சைடு ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹவுஸ் பிளான்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அங்கங்கே பாருங்கள், எல்லாமே ஒரு நியூ வெரைட்டிஸு. வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த வாட்டர் பிளான்ட்ஸு. இது ஃபுல்லாக வாட்டர் பிளான்ட்ஸு. ஹெலிகோனியாவில் கூட வாட்டர் பிளான்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ப்ளூமேரியா கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பேஷன் ஃப்ரூட் பிளான்ட்ஸு. அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபேன்சி வாழைங்க. பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கும், ஃபேன்சி அழகாக வளர்க்குறது. இதோட கலர்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பாருங்கள், தாமரை மாதிரி அழகாக இருந்துச்சு. இது வந்து சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற வெரைட்டிஸு. அப்புறம் இந்த பிளான்ட்டு பாருங்கள், அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. இது இந்த கலேத்தியா வெரைட்டிஸ்லாம் இருந்தது. அப்புறம் இந்த ஜிஞ்சர் லில்லி அந்த வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பாத்வே வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர் லில்லி அந்த மாதிரி வெரைட்டிஸு. இது பாருங்கள் ஹெலிகோனியாவில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. 100 வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் யூனிக்காக இருந்துச்சு. இது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தது. க்ரீன் கலரில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இதோட ஸ்கின் வந்து அப்படியே ரொம்ப வெல்வெட் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அவங்களோட நர்சரிங்க. இது வேறு ஏரியாவில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து சாப்ளிங்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வேணால் வீட்டுக்கு வாங்கிட்டு போய்க்கலாம். அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி இந்த செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. முக்கியமாக முடவாட்டு கல்கிழங்கு வந்து வளர்த்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் இதெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி. மாமரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருந்த பிளான்ட்டு. நிறைய பிளான்ட்ஸு, இந்த இன்டோர் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. யூனிக் வெரைட்டிஸில் நீங்கள் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஜிபி லேண்ட்ஸ்கேப் அண்ட் நர்சரி அப்படிங்கிறது தான் இவங்களோடது. ஸோ லேண்ட்ஸ்கேப்பும் பண்ணித்தராங்க.
அப்புறம் இங்கே வந்து ஒரு இக்வானா வச்சுருந்தாங்க, குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வைன் வெரைட்டிஸ் பிளான்ட்டு, ரப்பர் வைனு இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி போடணும் அப்படின்னா அதுக்கான பிளான்ஸும் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஃப்ரூட் பிளான்ஸுங்க, டிஃப்ரெண்ட் துரியன்லேருந்து எல்லா வெரைட்டிஸ் ஃப்ரூட்ஸும் இருந்தது. பலால் எடுத்துட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸு, நெல்லிக்காய், இலந்தை, அதுக்கப்புறம் மேங்கோவில் வந்து மியாசக்கி வரைக்கும் நிறைய வெரைட்டிஸு, காஃபி பிளான்ட்டு, ஆரஞ்சு வெரைட்டிஸு, நாவலில் வெள்ளை நாவல் இந்த மாதிரி வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் இலந்தி பழம் அதில் வெரைட்டிஸ் இருந்தது, ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி வெரைட்டிஸும் இருந்தது, பெப்பரில் நிறைய வெரைட்டிஸு, அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைச்சா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.